இங்கே பாருங்கள், நம்ம ஏமு வந்து நெயில் பாலிஷ் வச்சுருக்கான். யார் வச்சு விட்டது? அம்மா. அம்மா பேர் என்ன? அம்மா பேரு அனிதா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா ஊற்றிக்கலாம் வாங்க. உங்கள் மாதிரி சூடு கையெடு. ஏமோ குட்டி சாப்பிடுங்க. மே 1ங்க உழைப்பாளர் தினம் தலை பர்த்டேங்க. ஆமாங்க, இன்னைக்கு மே 1 தலை அஜித் சாரோட பிறந்தநாள். இன்னைக்கு அவருக்கு 53வது பிறந்தநாள். எனக்கு தலை அஜித்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தலை பிடிக்குமா இல்லை தளபதி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவரே சொல்லியிருக்காரு, சரி என்னை செலிப்ரேட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் நம்மளுக்கு அவர் பிடிக்கும், அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கேக் வாங்கி வெட்டி செலிப்ரேட் பண்ணதெல்லாம் தான் இருந்தோம். ஆனால் நம்மக்கிட்ட பட்ஜெட் பார்த்தாத காரணத்தால் நம்ம சேமியா பாயசம் செய்ய போகிறோம். சேமியா பாயசம் வந்து அதுவும் ஒரு ஸ்வீட் தானே அப்படின்ட்டு நம்ம சேமியா பாயசம் செஞ்சு தலை பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. சேமியா பாயசத்துக்கு முதல்ல தேவையானது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த சேமியா தான். வறுத்த சேமியா வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா வறுத்த சேமியான்னு கேளுங்க. அப்போ தான் பாயசத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சேமியா தருவாங்க. அப்போ தான் நம்ம பாயசமும் நல்லா வரும். இல்லைனா உப்புமா பச்சடி செய்வோம்ல, சரிங்க, அது பச்சடி இல்லை, கிச்சடி செய்வோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சேமியாவை கொடுத்துருவாங்க. நம்ம பாயசத்துக்கு அப்படின்னு கேட்டால் தான் பாயசம் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேமியா தருவாங்க. வாங்க அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஜவ்வரிசி தாங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான், போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி திராட்சை ரெண்டுமே எடுத்துக்கலாம். நறுமணத்துக்காக சுக்கும் ஏலக்காவும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேமியா பாயசம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்தோம். வாங்க சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து சேமியா பாயசத்தில் பால் ஊற்றி பண்ணுவீங்க, அது பால் பாயசம்னு சொல்லுவாங்க. நாம் பால் ஊற்ற போகிறதில்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஏமு வந்து நெயில் பாலிஷ் வச்சுருக்கான். யார் வச்சு விட்டது? அம்மா. அம்மா பேர் என்ன? அம்மா பேரு அனிதா. பேர் என்ன தம்பி? பேர். உங்கள் பேர் என்ன? உங்கள் அம்மா பேர்? அம்மா பேரு அனிதா. நல்லா உட்காருங்க. உங்கள் அப்பா பேர்? அப்பா பேரு ததீஷ். சரி, உங்கள் கண் எங்கே இருக்கு? காது, வாய் நல்லா கட்டுங்க. பல்லு கட்டுங்க. ஏமோ என்ன பண்ணுற? விளாடு. உன் ஜோப்பில் போட்டுக்கிறியா? வேணாம், எனக்கு கூட. ஏன்? எந்த காசு அது? இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டுடலாம் வாங்க.
ஜவரிசி போட்டாச்சு. இருங்க, ஜவரிசி கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேந்தப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னது இது? யார் அது? மக்கள்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை ஊற்றிக்கலாம் வாங்க. மக்கள்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ சேமியான்றதுனால ஈஸியாக வந்துடும். நம்ம இப்போ சர்க்கரை கொட்டிக்கலாம். இருங்க வாங்க மக்கள்ஸ். சர்க்கரை கொட்டியாச்சு. சர்க்கரை கொட்டினதுக்கப்புறம் கிளறி விட்டுடலாம். மக்கள்ஸ், அடுத்ததாக பாருங்கள், ஏலக்காய் வந்து நசுக்கி எடுத்து வச்சு வாங்க போட்டுடலாம். மக்கள்ஸ், அடுத்ததாக பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் போட்டுக்கலாம். இது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மாட்டோம். சொல்லணுனாலும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் வாங்க. விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் சேர்த்துக்கிறோம். பாதாம் மிக்ஸ் நல்லா கிளறி விட்டுடலாம். அப்போ தான் கட்டி கட்டாமல் இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகும். என்ன வேணும் உனக்கு? பாயசம் எப்படிக்கும்? எப்படி சாப்பிட்றது? சாப்பிடலாமா? நல்லா கெட்டிடுச்சு. பொங்கல் மாதிரி நல்லா கெட்டு. சூடு கையெடு. ఏమో కుట్టి
எப்படி இருக்குது ஏமோ? இங்கே பார்த்து சொல்லு. செம்ம டேஸ்ட். சாப்பிடுங்க. இருக்குது. நீங்க இதுமே செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அஜி அங்கிள். ஹாப்பி பர்த்டே அஜித் அங்கிள். ஹாப்பி பர்த்டே அஜி அங்கிள். தம்பி எப்படா இருக்குது ஏமோ பாயாசம்?